Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஜூலை மாத வாக்குத்தத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். நமக்கு அநேக வாக்குறுதிகளை ஆண்டவர் தருகிறார். நம் வாழ்விலே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சரி அவர் வாக்குறுதி தருகிறார். நாம் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதுதான் இங்கு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நம் ஜூலை மாத வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்னவென்றால், நான் உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் வருவேன். இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அதான் நான் உங்களிடத்தில் வருவேன் என்றால், அப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம கூட இல்லையா? அப்படியே அர்த்தம் இல்லை. நான் உங்களிடத்தில் வருவேன். ஏனென்றால் நாம் நிறைய காரியங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கலாம். அதனால்தான் நான் உங்களிடத்தில் வருவேன். அந்த வாக்குறுதி நிறைவேறியது. யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த வார்த்தை எதுக்காக ஆண்டவர் கூறியிருக்கலாம்? நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லும்போது, அப்போது இன்னும் காலகட்டமாக இத்தனை வருட காலமாக ஆண்டவர் நம்மளோடு இல்லையா? ஏன் ஆண்டவர் எப்படி ஒரு வார்த்தையை கூற வேண்டும் என்று கேட்டால், இந்த வாக்குத்தத்த செய்தி முக்கியமாக யாருக்கு என்றால், பாவத்தில் விழுந்து கிடப்பவர்கள், அதிலிருந்து வெளியே வருவதற்கு போராடி கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார். நீ உன்னை மாற்றிக்கொண்டால் நான் உன்னிடத்தில் வந்து விடுவேன் என்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாவத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கும்போது அங்கு ஆண்டவருடைய வல்லமையானது வாசம் பண்ணாது. இதைதான் அநேகமாக சொல்வார்கள், தீமை இருக்கிற இடத்துல நன்மைகள் இருக்காது, நன்மைகள் இருக்கிற இடத்துல தீமைகள் இருக்காது. அப்போது ஆண்டவருடைய கிருபை நம்மளோடு தங்கி இருக்க வேண்டும் என்றால் நாம் பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும். அதை தான் நாம் தொடர்ந்து பிரசங்கித்து வருகிறோம். நம் இந்த புதிய ஏதேன் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக. ரிவைவல் மினிஸ்ட்ரிஸே புதுப்பித்தல் என்று அர்த்தம். ரிவைவல் நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவைவல்ன்ற அர்த்தத்துக்கு புதுப்பித்தல், புதுவிதமாக நம் மனது மாறி மனமாற்றம் அடைய வேண்டும். மாற்றம் வந்தால்தான் நம்முடைய சூழ்நிலையும் மாறும். இன்றைக்கு அநேக மக்கள் எதையும் மாற்றிக்கொள்ளாமல், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, எனக்கு இந்த சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் ஆசைப்பட்டது வேற, நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு இங்கு சூழ்நிலையை காரணம் காட்டுவது நல்லதல்ல. ஏனென்றால் சூழ்நிலை நன்றாக தான் இருக்கிறது. அதை தான் நாம் மாற்றி முடிவை எடுத்துவிட்டு நாம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ அன்பு சகோதர சகோதரிகள் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துவிட்டு ஏன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து பதில் பெறுவது வரைக்கும் அவர்கள் காத்து கொள்வதில்லை, அவசரப்படுறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோமே ஆனால் அங்கு பிரச்சனைகள் வரும். நாம் எத்தனை முறை ஜெபித்தாலும் அங்கு ஒரு பதில் வராது. ஏனென்றால் நாம் ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும். இங்கு பாவியாக இருப்பவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவருடைய பார்வை நம் பக்கம் வந்துவிட்டால் நாம் தப்பித்து ஓடினாலும் ஆண்டவருடைய கண்ணிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ எங்கதான் தப்பிச்சு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், திரும்பி பிடிச்சி இழுத்து கொண்டு வருவேன். வழி தவறி போகும் ஆடை ஆண்டவர் தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த வழி தவறி போன ஆடை மறுபடியுமாக தன் மேய்ப்பின் கூட்டத்திலே வந்து விடுவார். இதைதான் ஆண்டவர் செய்வார். நாம் வழி தவறி போயிருந்தாலும் ஆண்டவர் மறுபடியுமாக அவர் பாதையில் வருவதற்கு அவரே நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் மிக சிறப்பான காரியம். இன்றைக்கு யாராவது வழி தவறி போனால் பார்ப்பார்கள், அவன் தப்பான வழியில போறான்றது பார்ப்பார்கள், அவ்வளவுதான். எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள், கேலி செய்வார்கள், நம்மளை புறம் சொல்வார்கள்,
முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுவார்கள். அப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவரோ நீ போவது தவறான பாதை, உன் பாதையை செவ்வையாக்கு என்று ஆண்டவர் சொல்லுவார். சொல்ல முடியாத வேதனையில் தவிப்பவர்களுக்கும் ஆண்டவர் இந்த ஆறுதலை தருகிறார். நான் உடனே இருக்கிறேன், உன்னுடனே தான் இருப்பேன் கடைசி நாள் வரை. ஆனால் நாம் தான் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். அந்த விலகி செல்வது எதனாலே? அவிவிசுவாசம். விசுவாசம் குறைப்படும் போது அங்கு நம் ஆண்டவருடைய சிந்தனையிலிருந்து மெதுவாக நம் விலகி செல்கிறோம். இது நம்மளுடைய குற்றம் அல்ல, சாத்தானுடைய சதி திட்டம்தான் இந்த அவிவிசுவாசத்துக்குள்ள வருவதற்கான காரணம். இன்னைக்கு எத்தனையோ அன்பு சகோதர சகோதரிகள் ஆண்டவர் மீது அவ்வளோ விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவிவிசுவாசத்தில் போவதற்கான காரணம் ஒன்று, நம்ம இடத்துல இருக்க பலவீனத்தை சாத்தான் பிரயோஜனமாக பயன்படுத்துவான். ஆனால் ஆண்டவரோ நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்க பாவத்திலிருந்து வெளியே வர தவித்து கொண்டு இருப்பவர்களையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திக்கட்டுன்னு விட்டுற மாட்டேன், உன்னை நீ பாவம் செய்யணும்னு நான் விட்டுற மாட்டேன், உனக்கு நல்வழியில போதித்து உன்னை நான் வழி நடத்துவேன். ஏனென்றால் இங்கு அப்படிப்பட்டவர் ஆண்டவரின் வாக்கு, நான் உன்னிடத்தில் வருகிறேன். இவன் ஆண்டவர் நம்மளை அளவு கலந்து ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் மறுபடியுமாக இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அவர் 3வது வருகையாக வருவார் என்பதையும் இங்கு வாக்குறுதி தருகிறார். திக்கற்று விடமாட்டேன், உங்களுடைய எல்லா துன்பங்களையும் நான் மாற்றி உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ரெடி பண்ண போனேன். 3ஆம் நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது அனைவருக்கும் சொன்ன வார்த்தை, உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை நான் ரெடி பண்ண போகிறேன், இடத்த ரெடி பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிட வரேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாமும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒரு மனவாட்டிகளாக இருக்கிறோம். இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரோட வல்லமை அதிகமாக காணப்படுகிறது. அவர் எப்போதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளுடைய எல்லா முயற்சிகளுக்கும் அவர் கூடவே இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு அன்பான போதகர். இன்னைக்கு எத்தனையோ பேர் படிச்சுட்டு வரலாம், மன தத்துவ நிபுணர் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் படித்து வரும் மன தத்துவ நிபுணர்கள். ஆனால் ஆண்டவரோ பிரபஞ்சத்தை படைத்து வந்த மன தத்துவ நிபுணராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமைன்றதாக. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கும் ஆண்டவர் இடத்திலே உங்களுடைய குறைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய குழப்பங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு பேசுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பதிலை தருவார். நாம் ஜெபிப்போம். சோதங்கத்தாவை துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்போ இந்த வாக்குத்தத்த செய்தி மூலியமாக எங்களை தொட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தையினாலே எங்களை கட்டுகிறேன் ஆண்டவரே. சோதங்கத்தாவை துதிக்கிறோம் அப்பா, உங்களை கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. இக்கட்டு நிற்கிறவர்களுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவன் என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கடைசி பரியந்தம் வரைக்கும் எங்களோட நிலைநிற்க நீர் அனுப்பி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த ஒரு ஏற்பாடுக்காக நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் உம்முடைய ஆவியின் கனியாக இருக்கும் வார்த்தையில் சொல்லப்பட்டது போல அத்தனை குணாதிசயங்களும் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு நல்ல சக்தியை, நல்ல ஞானத்தையும் தந்திரமான ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக அதிக ஞானத்தை, அதை புரிந்து கொள்ளும் ஞானத்தை தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. இந்த ஜூலை மாதம் முழுவதும் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பரிசை சோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். உடனே கூட சொல்லுங்க, என் ஆத்மாவை கத்தரி சோதி, எல்லாமே பரிசுத்த நாமத்தை சோதி, என் ஆத்மாவை கத்தரி சோதி, கத்த செய்தி சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். Now you're watching New Eden TV.